டிசம்பர் 17 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துமஸ் மனநிலை. இன்றைய வேதாகம பகுதி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், வசனங்கள் 5 முதல் 18 வரை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். குறிப்பு வசனம்: மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. நீதிமொழிகள் 3:32. டேவிட் மற்றும் ஏஞ்சி தம்பதியினர் தாங்கள் தேவ ஊழியம் செய்ய வெளிநாடு செல்ல தேவனால் அழைக்கப்பட்டதாக உணர்ந்தனர். அவர்கள் அப்போது உள்ளூரில் செய்து கொண்டிருந்த ஆசீர்வாதமான ஊழியம் அதை உறுதிப்படுத்தியது. ஆனால் அவர்களின் வெளிநாடு செல்லும் நடவடிக்கையால் ஒரு சிறிய குறை ஏற்பட்டது. அது என்னவென்றால், டேவிடின் வயதான பெற்றோருடன் அவர்கள் இப்போது கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒன்றாக கொண்டாட முடியாது. டேவிட் மற்றும் ஏஞ்சி தனது பெற்றோர்களின் கிறிஸ்துமஸ் தனிமையை போக்குவதற்காக அவர்களுக்கு முன்னமே பரிசுகளை வாங்கி கொடுத்தும் பண்டிகை தினத்தன்று காலையில் போன் செய்தும் பேசினார்கள். ஆனால் அவரது பெற்றோர் உண்மையில் விரும்பியது அவர்களோடு இருப்பதைத்தான். டேவிடின் வருமானம் குறைவு என்பதினால் இனிமேல் அவர்கள் எப்போதாவதுதான் தங்கள் பெற்றோரின் வீட்டிற்கு வந்து செல்ல முடியும். அவர்களால் வேறு என்ன செய்ய முடியும்? டேவிடுக்கு ஞானம் தேவைப்பட்டது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் என்பது குறைவான காலத்தில் நிறைவான ஞானத்தை கண்டறியும் ஒரு வகையான பாடத்திட்டம் போன்றது. அது நம் சூழ்நிலைகளை தேவனிடம் கொண்டு செல்வதன் மூலம் ஞானத்தை நாம் எவ்வாறு பெறுவது என்பதை காட்டுகிறது. அன்பு, விசுவாசம் போன்ற ஞானத்தின் பல்வேறு குணாதிசயங்களை குறித்து இப்பகுதி விவரிக்கிறது. மேலும் அதன் நன்மைகளான சமாதானம் மற்றும் நீடித்த ஆயுள் ஆகியவைகளையும் விவரிக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை தேவனுடைய நம்பிக்கைக்குள் நம்மை கொண்டு வருவதன் மூலம் தேவன் கொடுக்கிறார். அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தனது தீர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார். ஒரு நாள் இரவு தன் பிரச்சனையை குறித்து ஜெபித்த போது டேவிடிற்கு ஒரு யோசனை தோன்றியது. அடுத்த கிறிஸ்துமஸ் நாளில் அவரும் ஏஞ்சியும் சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு உணவு மேஜையை அலங்கரித்து தங்களின் இரவு உணவை கொண்டு வந்து வைத்தனர். டேவிடின் பெற்றோர்களும் அவர்களுடைய வீட்டில் அவ்வாறே செய்தனர். பின்னர் டேவிட் தங்களுடைய உணவு மேடையில் ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்து வைத்தார். டேவிடின் பெற்றோரும் லேப்டாப்பை வைத்து வீடியோ லிங்க் மூலம் 4 பேரும் ஒன்றாக உணவு அருந்தினர். அப்போது ஏறக்குறைய அவர்கள் அனைவரும் ஒரே அறையில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அது அன்றிலிருந்து ஒரு குடும்ப வழக்கம் ஆகிவிட்டது. தேவன் டேவிடுக்கு தன்னுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை அளித்தார். அவர் நமது பிரச்சனைகளுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள்
எந்த விதமான சங்கடத்தை எதிர்கொள்கிறீர்கள்? தேவன் உங்களுக்காக என்ன அன்பான தீர்வு வைத்திருக்க முடியும்? தகப்பனே, எனது பிரச்சனைக்கு உம்முடைய ஆக்கப்பூர்வமான தீர்வை தயவாய் என்னுடைய இதயத்தில் பேசும். ஆமென்.